என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பரீட்சைக்கு நிற்கிறவன் என்று தைரியமாக சொல்லுகிறார். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பரீட்சையில் நாம் கலந்து கொள்ளதான் வேண்டும். பரீட்சையை நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஒருவேளை பள்ளிக்கூடத்திலேயோ கல்லூரியிலேயோ கூட நான் டெஸ்ட் வைக்கிற டைமில் பிள்ளைங்க அன்னைக்கு லீவ் போடுவாங்க. டெஸ்ட்டு வந்துட்டா ஐயோ எனக்கு வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் வருகிற பரீட்சையை நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போய் நம்ம இன்னும் ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும். அப்போ நம்ம பரீட்சைக்கு நிற்க பழகணும். பரீட்சை என்றால் ஏதோ ஒரு ஏரியாவில் மட்டும்தான் பரீட்சை வருமா அப்படின்னா, நிறைய சப்ஜெக்ட்ஸ் அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அன்புக்கு வந்த பரீட்சையை பார்த்தோம், கீழ்ப்படிதலுக்கு வந்த பரீட்சையை பார்த்தோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இன்னொரு பரீட்சையை குறித்து நான் உங்களோட வேதத்தில் நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். சோதனைக்கு அப்புறம் ஆண்டவர் இந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, இந்த டெஸ்ட்டில் நீ பாஸ் ஆயிட்டதுனால உன்னை குறித்து ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், நீ எனக்கு பயப்படுகிறவன், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய பாக்கியம். ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயம் நமக்குள்ளாக எப்போதும் இருக்க வேண்டும். யோசித்து பாருங்க, கர்த்தர் சொன்ன உடனே விசுவாசித்து கீழ்ப்படிந்து அன்பு கூர்ந்து தன்னுடைய அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு இங்கே ஆபிரகாம் அங்கே மோரியா தேசத்துக்கு போகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவரே சொல்றாரு, நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிவேன், தேவனுக்கு பயப்படுகிறவன். அப்போ தேவ பயத்திற்கு வருகிற ஒரு பரீட்சை என்று சொல்லலாம். தெய்வ பயம் இன்னைக்கு உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது. இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் நிறைய பேர் வாழ்க்கையில் அந்த தெய்வ பயம் இல்லாமல் போகிறது. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலையிலும் அந்த தெய்வ பயம் நமக்குள்ளே குறைஞ்சிடவே கூடாது. ஆண்டவருக்கு பயப்படுற பயம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் தான் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவனை தான் கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதை தான் கர்த்தர் வேதத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள் அதுக்காக வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு பயப்படுற பயம்னா என்ன? நிறைய நேரம் நீதிமொழிகள் 8:13 நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீதிமொழிகள் 8:13, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா தீமையை வெறுப்பது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் அதே நேரத்தில் தேவன் நம்மிடத்துல என்ன கேட்டாலும் அவருக்கு நாம் விட்டு கொடுக்க முடியுமா, அவருக்கு நாம் அதை ஒப்பு கொடுக்க முடியுமா, அதுவும் தெய்வ பயத்தை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவருக்கு பயப்படுற பயம்னா, நான் நடுங்கிட்டு இருக்கிறேன், அல்லது நான் போய் அவருக்கு முன்னால் நான் செருப்பு கலத்தி போட்டுருவேன், அல்லது தெய்வ பயம் அப்படின்னா நான் என்னைய வருத்தி கொள்வேன், என்னைய தலையில் கொட்டிக்கொள்வேன், என்னை நான் அடித்து கொள்வேன். இது அல்ல தெய்வ பயம். தெய்வ பயம் என்னை ஒருவர் பார்க்கிறார் என்ற உணர்வோடு வாழ்வது, அவருக்கு மரியாதை கொடுப்பது, அவரை கனப்படுத்துவது. இதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். அவர் கேட்டார், அது பிள்ளையா இருந்தானே யாரா இருந்தானே நான் அவருக்கு கொடுத்துறேன். இதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சிலர் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு பயப்படுவாங்க, பிசாசுக்கு பயப்படுவாங்க, ஆனால் தேவனுக்கு பயப்பட மாட்டாங்க. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆனால் தேவனுக்கு பயப்படுற பயம்தான் அங்கே தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளியாக நம்ம மாற முடியும். அதை தான் கர்த்தர் இன்னைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 2:19, உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும்,
நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க அவர் சொல்றார், என்னை நீ விடுகிற பிடிக்கிற. அப்போ உனக்கு என் மேல பயப்படுகிற, எனக்கு பயப்படுகிற பயம் உன்ட்ட இல்லை அப்படின்னு சொல்றார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கை தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுப்பது தான் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவர் என்ன கேட்டாலும் அவருக்கு கொடுப்பது தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். மல்கியா 1:6 வாசிக்கிறோம்ல, நான் பிதாவானால் எனக்கு கொடுக்குற கனம் எங்கே? ஆண்டவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, எனக்கு பயப்படும் பயம் எங்கே அப்படின்னும் ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம அவரை கனப்படுத்துகிறோமா? அவர் என்ன கேட்டாலும் நம்ம அவருக்கு கொடுத்துட்றோமா? நம்ம என்ன அவர் விரும்பினாலும் அது அவருக்காக விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? அப்படி இருப்போம் என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, எப்பா இந்த சோதனையில் நீ எனக்கு பயப்படுகிறவன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் இந்த சப்ஜெக்டில் வருகிற டெஸ்ட்டை அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸ்கிப் பண்ணாதீங்க. பாஸ் ஆகணும்னா ஒவ்வொரு நாளும் தெய்வ பயத்தை காத்து கொண்டு ஓடி ஜெயிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நீதிமொழிகள் 8:13 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. நீதிமொழிகள் 8:13. ஜெபிக்கலாமா? நல்ல தாப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். உமக்கு பயப்படும் பயத்தோடு இந்த உலகத்தில் ஓட, இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை உமக்கு கொடுக்கவும் ஆண்டவரே, உம்மை விடாமல் பற்றி கொண்டு ஆண்டவரே, நாங்கள் தீமையை வெறுத்து உமக்கு பயப்படும் பயத்தை எங்கள் வாழ்க்கையில் காண்பிக்க எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். உமக்கு பயப்படும் பயத்தோடு இந்த உலகத்தில் ஜெயத்தோடு வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி ஊழியங்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணிக்கோங்க. நம்முடைய 2 ஊழியமும் நம்முடைய 2 கண்கள். ஒன்று, சுவிசேஷத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கொண்டு செல்கிறோம் ஜனங்களுக்குள்ள. 2வது, நற்பணியினால் நற்கிரியினாலே ஆண்டவருடைய அன்பை காண்பிக்கிறோம். எனவே இந்த ஊழியங்களை நீங்கள் தாங்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 1ஆம் தேதிக்குள்ளாக நமக்கு சுமார் 5 லட்சத்துக்கு மேலான பண தேவைகள் உண்டு. எனவே முதல்ல ஜெபம் பண்ணுங்க. அதோடு கூட ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு மாதம் 1000 ரூபாய் நீங்கள் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கலாம். அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் அவங்களிடத்தில் ஒரு 100 ரூபாய் நீங்கள் கலெக்ட் பண்ணி கூட நீங்கள் அனுப்பலாம். இந்த பெரிய தரிசனத்தில் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இந்த 1ஆம் தேதிக்குள்ளாக நாம் செலுத்த வேண்டியவைகள் எல்லாம் செலுத்தணும். தேவன் ஒவ்வொரு மாதமும் அதிசயமாய் நாம் தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக வரப்போகிற மாதத்திலே ஆண்டவருக்கு சித்தமானால் நம்ம இந்த ஹோம் ஃபார் ஏஜ் நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதனுடைய பணிகள், அவைகளுக்கான காரியங்களை நம்ம முழு வீச்சோடு கூட துவங்கி இருக்கிறோம். அதிகமாக ஜெபம் பண்ணிக்கோங்க. நாம் ஆண்டவருக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச காலத்தில் பெரிய காரியத்தை சாதிக்க வேண்டும். எனவே நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நம்முடைய எல்லா டயாலிசிஸ் சென்டர், பீடியாட்ரிக் தெரப்பி சென்டர், நம்முடைய IAS அகாடமி, நம்முடைய லைவ்லிஹுட் சென்டர் எல்லாவற்றுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆம்புலன்ஸ்க்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெபத்தினால் நீங்கள் தாங்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். God bless you.